வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் பிராட்டியார் எழுதிய திருப்பாவை பாடல் 30. ஆண்டாள் பிராட்டியார் தமது 30ஆம் பாடலில் தேவர்களுக்கு அமுதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருப்பாற்கடலை கடைய கூர்ம அவதாரம் எடுத்தவர் திருமால். தன்னை கொல்ல வந்த கேசி எனும் அரக்கனை அழித்து கேசவன் என்கிற திருப்பெயரை தாங்கியவர் அவர். இத்தகைய பெருமைகளை கொண்டவனிடத்தில் வரங்களை பெற்ற சிறுமியர்களின் பாமாலையை பக்தி சிரத்தையுடன் படிப்பவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் இன்பமுடன் வாழ்வார்கள், மறுமையிலும் எல்லா சுகத்தையும் பெறுவார்கள் என்பது கருத்தாகும். சிறுமியர்களுக்காக எழுதப்பட்ட பாமாலை போல இது தோன்றினாலும் இந்த வையகத்தில் உள்ள அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்பதே ஆண்டாளின் அவாவாகும். திவ்ய பிரபந்த பாடல்கள் இப்போது உலக மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருப்பதே அதற்கு சான்று. ஆகவே ஆண்டாளின் பாசுரங்கள் தனிப்பட்ட ஆயர்பாடி சிறுமியர்களுக்காக சொல்லப்பட்டது என்று எவரும் கருதக்கூடாது. திருப்பாற்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தபோது அசுரர்களுக்கு அதை வழங்காமல் தேவர்களுக்கு மட்டுமே அதை வழங்கியவர் பகவான். அதேபோல் நல்லவர்களுக்கு மட்டுமே அவனுடைய துணை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எவருக்கும் தீமை செய்யாமலே நல்லனவற்றையே செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும். பாடல் 30. எல்லா இடங்களிலும் வெற்றி பெற வழியை இந்த பாடலில் கூறியுள்ளார். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கிப பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றிரும் இன்புருவம் எம்பாவாய். எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா? திருப்பாற்கடல் கடைந்த திருமால் கண்வனை, கேசி என்கிற அசுரனை அழித்த கேசவனே, சந்திரன் போன்ற முகத்துடைய ஆயர்குலச் சிறுமியர் சென்று வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற விதத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பெரியாழ்வாரின் திருமகள் ஆண்டாள் பாமாலையாக அருளியுள்ளார். இந்த 30 பாசுரங்களையும் ஒரு பாட்டும் குறையாமல் பக்தியோடு பாடுபவர்கள் இன்புற்று வாழ்வார்கள். 4 பெரிய மலைகளைப் போன்ற தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகிய வதனத்தையும் கொண்ட திருமகளை மார்பில் தரித்த திருமாலால் எல்லா இடங்களிலும் வெற்றியடைந்து வாழ்வார்கள் என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. ஓகே மக்களே, இது நாள் வரை ஆண்டாள் பிராட்டியார் பாடிய 30 பாடல்களையும் நாம் வரிசையாக பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக மீண்டும் அடுத்த காணொளியில் ஆண்டாள் பிராட்டியார் பாடிய நாச்சியார் திருமொழியை, முதல் திருமொழியை தொடர்ந்து இனி வரும் காணொளிகளில் காணலாம். ஓகே மக்களே, இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.